வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்துட்டு நம்மளோட இந்தியாவிலேருந்து பல்வேறு நாடுகளில் வந்து வேர்ல்டு வார் அப்படின்றது நடக்க போகுது. தொடர்ந்து 7 வருடங்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவிட்டே இருக்குது. அது உண்மை பொய் அப்படின்றதுக்கு தாண்டி ஒரு ஃபார்மட் நியூமராலஜி கையில் எடுத்து நீங்கள் வந்து நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது வேர்ல்டு வார் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு டாக் வருது அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்ன ரீசனாக இருக்கலாம், இல்லை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் சார். அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த வருஷம் எப்போ பிறந்தது? 1/1/2026. 2026 கூட்டினாக்கா அந்த இடத்துல திருப்பி 1 வரும். 2 2 4 6 பார்த்து 1. அப்போ 1 1 1 3த்தையும் கூட்டினாக்கா 3ன்னு வந்து நிற்கும். விதிசாரில் வந்து திருப்பி 4த்தையும் கூட்டணும். 1 1 1 திருப்பி 3. அப்போது 3 6. அப்போ 5வதுல வந்துட்டு அதுக்கு பேர் தான் விதிசார் நியூமராலஜி. இப்போ இந்த 3ல் முடிகிறது அங்கே 6ல் போய் நிற்கிது. நம்ம ஃபார்மல் நியூமராலஜி சொல்லியிருப்போம். 3ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் பகை கொண்ட எண். அப்போது இந்த ஆண்டு பகையை கொடுக்க போகிற எண் அப்படின்னு சொல்ல வருது. அது 7 வருடத்துக்கு வாய்ப்பே இல்லை, பயப்படவே வேண்டாம். ஆனால் நடக்கும். அதை 3வது வேர்ல்டு வார்னு சொல்லி முடிக்க முடியாது. அப்படியே நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, அது வேறு மாதிரி நடக்கும். எப்படி நடக்கும்? இதனுடைய மையப்பகுதி எங்கே அப்படின்னாக்கா, எதுக்குமே இப்போ ஒரு பூகம்பம் நடக்குது, எர்த்குவேக் நடக்குனாக்கா மையப்பகுதின்னு ஒன்று இருக்கும். எந்த ஒரு இதுக்கும் மையப்பகுதின்னு இருக்கும். மையப்பகுதி அமெரிக்கா தான். இப்போ அமெரிக்காவை யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா, ஃபஸ்ட்டு சைனா, பின்னாடியே ரஷ்யா, முன்னாடியே ஈரான், 3 பேர் உள்ளே போவாங்க. 10வதுக்கு நேட்டோவும் சுற்றி வளைச்சிரும். யூரோப்பியன் உள்ளே போயிடும். ரொம்ப நாள்லாம் இருக்காது, வெறும் 42 டேஸ் தான் நடக்கும். எக்ஸாக்டாக ஆரம்பித்து முடிக்கும்போது பாருங்கள் 42 நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்சு அமெரிக்கா சரண்டர் ஆயிடும். உலகத்துக்கே ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதோட இந்தியாவும் சேர்ந்து தானே இருக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக சார். இப்போ வந்து இளம் அறிவு படத்தில் காட்டின மாதிரி ஒரு பயோ வாராக இருக்குமோ அந்த வேர்ல்டு வார் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்படி பெருசாலாம் பயப்படுற அளவுக்கு இருக்காது, ஆனால் இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன ஒன்றுனாக்கா, இதில் ஒன்று எல்லாரும் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, எப்போயுமே அமெரிக்கா வந்து ஒரு சண்டை போடுறாருனாக்கா அவர் நாட்டில் போட மாட்டார், அவர் மற்றவங்க நாட்டில் தான் போடுவார். ஆனால் இதுதான் வித்தியாசமாக அமெரிக்கா நாட்டிலே நடக்க போகுது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போ வந்து ரீசன்ட் டேஸாக வந்து சோஷியல் மீடியாக்களில் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு பதிவை வந்து பார்க்க முடியுது. என்னென்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்துட்டு நம்மளோட இந்தியாவிலேருந்து பல்வேறு நாடுகளில் வந்து வேர்ல்டு வார் அப்படின்றது நடக்க போகுது. தொடர்ந்து 7 வருடங்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவிட்டே இருக்குது. அது உண்மை பொய் அப்படின்றதுக்கு தாண்டி ஒரு ஃபார்மட் நியூமராலஜி கையில் எடுத்து நீங்கள் வந்து நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது வேர்ல்டு வார் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு டாக் வருது அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி என்ன ரீசனாக இருக்கலாம், இல்லை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் சார். அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? எல்லாரும் ஆர்வத்தோட, அதாவது ஆர்வத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்றதை விட ஒரு பீதியோட இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது உலக அளவில் நாம் இங்கே இருக்கிறதுனால தெரியல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்னு வந்ததுக்கப்புறம் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிறப்ப, உங்கள் கையில் மீன்ஸ் உங்ககிட்ட மொபைல் இருந்தால் உலகமே உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு சமமாயிருச்சு. இங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்றைக்கி அப்படி ஒரு டாக் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வர ஜூன்லேருந்து டிக்ளேர் ஆயிரும், வார் நடக்க ஆரம்பிச்சிடும். 7 வருஷம் இந்தியாவிலே நடக்கும். உலகம் ஃபுல்லாக 3வது உலக வார், 3rd வேர்ல்டு வார் நடக்க போகுது. இதெல்லாம் உண்மையா? அதான் கேட்குறீங்க. உண்மையா? சாத்தியமா? நடக்குமா? நடக்காதா? நடக்கக்கூடாதுன்னு எல்லோரும் விரும்புவாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் அது சாத்தியமா அப்படிலான்னு பார்த்தா உடனே எனக்கு தகவல் வந்துச்சு. நான் உடனே நம்ம ஃபார்மல் நியூமராலஜி, நம்மளது அடுத்த கட்டம் விதிசார் நியூமராலஜி. இந்த இடத்துல விதிசார் நியூமராலஜிக்குள்ளே போய்ட்டு அனலைசேஷன் பண்ணேன். ஏன்னா இப்போதைக்கு விதி இதானே, விதிசார்னாக்கா அதானே, விதிக்கப்பட்டது தான். ஸோ இப்போ அதை போட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் எப்போ பிறந்தது? 1/1/2026. 1/1/2026. 2026 கூட்டினாக்கா அந்த இடத்துல திருப்பி 1 வரும். 2 2 4 6 பார்த்து 1. அப்போ 1 1 1 3த்தையும் கூட்டினாக்கா 3ன்னு வந்து நிற்க போகுது. 1 1 1 1 3. ஃபார்மேட் படி 1 1 1 3.
விதிசாரில் வந்து திருப்பி 4த்தையும் கூட்டணும். 1 1 1 திருப்பி 3. அப்போது 3 6. அப்போ 5வதுல வந்துட்டு அதுக்கு பேர் தான் விதிசார் நியூமராலஜி. நம்ம புது கண்டுபிடிப்பு. இப்போ இந்த 3ல் முடிகிறது அங்கே 6ல் போய் நிற்கிது. நம்ம ஃபார்மல் நியூமராலஜி சொல்லியிருப்போம். 3ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் பகை கொண்ட எண். பகை கொண்ட எண். அப்போது இந்த ஆண்டு பகையை கொடுக்க போகிற எண் அப்படின்னு சொல்ல வருது அது. 3 ஆன கூட்டினாக்கா அது விதிசார் எண்ணில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஃபார்மெட்டில் போடும்போது எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. 1 1 1 3 எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே விதிசார் நியூமராலஜிலன்னு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆரம்பம்போது 3க்கும் 6ன்னு போகும்போது பகை கொண்ட நாடாக இருக்குது, பகை கொண்ட வருடங்களாக இருக்க போகுது அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டுது. அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா எதுவுமே வந்துட்டு உலகமே இன்றைக்கி வந்துட்டு, ஆனால் இன்றைக்கி உள்ள நடப்பில் பார்த்திங்கனாக்கா இல்லைன்னு சொல்லி நம்ம நெக்லெக்ட்டும் பண்ண முடியல. உலகம் ஃபுல்லாக அங்கங்கே அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் இதே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதே யூடியூப்பில் நாமளே சொல்லியிருக்கோம். 3வது உலக போர்னு ஒன்று நடக்கும், வருஷத்தை சொல்லலை. ஆனால் வழக்கமாக எல்லாரும் இதுக்கு முன்னாடி 2 வேர்ல்டு வார் நடக்கும்போது ஒன்றை வந்து இன்னொரு சார்ந்து அடிக்கும். இப்போ அப்படிலாம் இருக்காது. அங்கங்கே துண்டு துண்டாக நடக்கும், பிட்டு பிட்டாக இருக்கும் 2 பேருக்கு. அப்படி தான் இது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரா போல தான் இருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு அது மாதிரி சாத்தியம் இருக்கான்னாக்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் 7 வருடம் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். 7 வருடத்துக்கு வாய்ப்பே இல்லை. நான் எல்லாத்தையும் முழுசாக சொல்லுவேன், பயப்படவே வேண்டாம். ஆனால் நடக்கும். அதை 3வது வேர்ல்டு வார்னு சொல்லி முடிக்க முடியாது. அப்படியே நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, அது வேறு மாதிரி நடக்கும். எப்படி நடக்கும்? இதனுடைய மையப்பகுதி எங்கே அப்படின்னாக்கா, எதுக்குமே இப்போ ஒரு பூகம்பம் நடக்குது, எர்த்குவேக் நடக்குதுனாக்கா மையப்பகுதின்னு ஒன்று இருக்கும். எந்த ஒரு இதுக்கும் மையப்பகுதின்னு இருக்கும். மையப்பகுதி அமெரிக்கா. இதில் ஹீரோவாக யார் வரப்போகிறா அப்படின்னு உலகம் ஃபுல்லாக சைனா தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு சைனா தான் வந்துட்டு அமெரிக்கா போய் அட்டாக் பண்ணோம். தைரியமாக போய் அட்டாக் பண்ணோம். அவன் ஹீரோவை சொல்லி பார்ப்பல இந்த வருஷம். ஏன்னா அவ்வளோ அதுக்கு உண்டான அவ்வளோ சக்தி அவன் வச்சுருக்கிறான். இல்லை நம்ம யாரும் அவனை ஒதுக்க முடியாது. சைனா பின்னாடியே ரஷ்யா நிற்பான், ரஷ்யா பின்னாடி ஈரான் நிற்கும். இப்போ அமெரிக்காவை யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா, ஃபஸ்ட்டு சைனா, பின்னாடியே ரஷ்யா, முன்னாடியே ஈரான், 3 பேர் உள்ளே போவாங்க. 10வதுக்கு நேட்டோவும் சுற்றி வளைச்சிரும். யூரோப்பியன்னு உள்ளே போயிடும். ரொம்ப நாள்லாம் இருக்காது, வெறும் 42 டேஸ் தான் நடக்கும். எக்ஸாக்டாக ஆரம்பித்து முடிக்கும்போது பாருங்கள் 42 நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்சு அமெரிக்கா சரண்டர் ஆகிடும். இது வரைக்கும் உலகத்துக்கே தான் தான் முதல்வன், முதன்மையானவன், தான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு இருந்த அமெரிக்காவினுடைய அந்த செயல்பாடுகளை முற்றிலுமாக இனி அந்த மாதிரி ஆட்டம்லாம் ஆட முடியாது. அதோடு அமெரிக்கானுடைய பல்ஸ் இறங்கிடும். சரிங்க, அமெரிக்கா பல்ஸ் இறங்கிருச்சு. அப்போ அதனுடைய பிரசிடெண்ட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கத்தக்க அளவுக்கு இருப்பார். பர்சனலாக ப்ராப்ளம் எதனா வந்துருமானாக்கா பெருசாக வந்துடாது, வந்துடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவர் அதுக்கப்புறம்லாம் பேசுவார், அது வேறு விஷயம். வேறு ஏதோ ஒன்று இருக்கும், ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக நடக்கும். அது நம்ம ஷாக்கிங் தானே. சரி, உலகமே தன்னை பார்த்தா அப்படின்னு இருக்கும்போது தங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, உலகமே எதுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோன்னா ஒரு ஷாக்கிங்கில் பிரெயின் என்ன சொல்லும், ஒத்து உழைக்கலை. அப்போது அது எப்படினாலும் நடக்கலாம் அவருக்கு. அதுக்கடுத்து தலைவர் கூட தேர்ந்தெடுக்கிறது கூட சூழ்நிலை வரும், பிரசிடெண்ட்டு. வாய்ப்பு இருக்குது இன்றைக்கோ. அதனால் அந்த நேரத்தில் உலகத்துக்கு இப்போது உலகத்துக்கே ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதோட இந்தியாவும் சேர்ந்து தானே இருக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக சார். இப்போ வந்து இளம் அறிவு படத்தில் காட்டின மாதிரி ஒரு பயோ வாராக இருக்குமோ அந்த வேர்ல்டு வார் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்படி பெருசாலாம் பயப்படுற அளவுக்கு இருக்காது, ஆனால் இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன ஒன்றுனாக்கா, இதில் ஒன்று எல்லாரும் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, எப்போயுமே அமெரிக்கா வந்து ஒரு சண்டை போடுறாருனாக்கா அவர் நாட்டில் போட மாட்டார், அவர் மற்றவங்க நாட்டில் தான் போடுவார். ஆனால் இதுதான் வித்தியாசமாக அமெரிக்கா நாட்டிலே நடக்க போகுது. அமெரிக்கா சுற்றி தான் நடக்கும். இது வரைக்கும் அமெரிக்கா சுற்றி நடந்ததே இல்லை. அமெரிக்கா தான் வேறு நாட்டுக்கு போய் அடிப்பாங்க. ஈராக் கூட நடந்துச்சே, அமெரிக்கா தான் போய் பண்ணுச்சு. ஜப்பான் பண்ணார், அமெரிக்கா போய் தான் பண்ணுச்சு. எதை எடுத்தாலும் அமெரிக்கா தான் போகும். இந்த முறை வித்தியாசமாக அவ்வளவும் அமெரிக்காவிலே நடக்க போகுது. அமெரிக்கா ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. நேட்டோ, யூரோப்பியன், சைனா, ரஷ்யா, ஈரான் ஃபுல்லாக உள்ளே போயிடுவாங்க. கண்டிப்பாக அது நடந்து தான் ஆகும், மறுக்க முடியாததாக இருக்கும். 42ஆவது நாளே முடிவுக்கு வந்துட்டு சொல்லு. இப்போ ஒன்று இருக்கு இல்லையா, 1 2 3
1 2 சொல்லிட்டு 3 நம்ம சொல்லாமலே இருக்கோம் ரொம்ப வருஷமாக. ஆனால் சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லாரும் கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. சொல்ல கட்டுப்பாடோடு இருந்தவங்கள சொல்ல வைக்கிறதுக்கு சில நாடுகள் தயாருங்கிற மாதிரி சண்டைக்கு இருக்கும்போது வான்னு கூப்பிடுற வான்னு மாதிரி. கூப்பிடும்போது என்ன பண்ண முடியும்? எல்லாரும் அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியான்னா அதுக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. எவ்வளோ இறங்கி போயிடுவோம் நம்மளும். அதுக்காக வந்தால் விட முடியுமா? அப்புறம் இந்தியா யாரும் காட்டணும் இல்லையா? அதெல்லாம் அது நம்மளால யாரும் தொட முடியாது. இந்த வேர்ல்டு வார்ன்னு சொல்கிறதா சொல்லாமல் இருக்கிறதான்னு தெரியாது. அது அப்புறமா டிக்ளேர் பண்ணிப்பாங்க. அது அப்புறம் அது பொதுமறை அது. அது அவங்க பார்த்துக்கிட்டோம் அது. ஸோ இப்படி தான் சூழ்நிலை நடக்கும். இதான் முடியும். இதுதான் வாய்ப்பு. இது விதிசார் நியூமராலஜி அப்படிங்கிற முறையில் கணிச்சு சொல்லப்பட்டது. அதனால் எல்லாரும் இருந்து பார்ப்போம். நாம் வந்து இறைபக்தி உள்ள நாடு நம்மளது. உலகத்திலே அதிகமாக இறைபக்தி உள்ள ஒரு நாடு இந்தியா தான். அது நம்ம நாட்டில் வந்துட்டு அந்த பாரத மாதான்னு இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் உண்மை. பாரத மாதாங்கிறது வந்து சொல்லலாமா சொல்ல வேணாம்னு கூட எனக்கு தெரியல. நம்மளுடைய இதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவோட மேப்பில் நமக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் உருவம் தெரியும். அதுதான் பாரத மாதா. அது அம்மனாகவும் இருக்கலாம். அதனால் எதிரி நாடு எதிர் நாடுக்கு அது பார்த்தா அப்படி நிற்கும். அவங்க பெண்ணுன்னு நினச்சிருப்பாங்க. அது பெண் இல்லை. பெண் உருவத்தில் பெண் தெய்வம். அது நம்ம பாரத மாதான்னு சொல்லுவோம். பாரத மாதாங்கிறது பெண் தெய்வம். அது மற்றவங்க கண்ணுக்கு காட்ட முடியாது. அப்படிலாம் நடந்திருக்கு. ஒரு முறை அமெரிக்கா நம்மளை தாக்க வரும்போது ஆர்டர்லாம் கூட போட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அதெல்லாம் அவங்க இதில் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்னமோ பெரிய உருவம் தெரியுது, அது என்னென்ன தெரியல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் உண்மை இதுதான். இதை வெளியே சொல்ல முடியாது. இது அதெல்லாம் பாரத மாதா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது நம்ம நாடு ஆன்மீக நாடு. கொஞ்சம் லேசாக அப்படி இப்படி இருக்கும். உலகமே நடக்கும்போது நம்ம கொஞ்சம் பாதிப்புன்னு அது நாட்டில் பாதிப்பு இல்லை, பொருளாதாரத்தில் வரத்தானே செய்யும். அது நம்ம அந்த காலகட்டத்தில் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது இல்லையா? எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா? நமக்கு தேவையானது வராது, தேவை உள்ளதை வெளியே அனுப்பணும். அதெல்லாம் அந்த டிரான்சாக்ஷன் இருக்காது இல்லையா? அதனால் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்காது. நம்ம எல்லாம் சேஃப்டியாகவே இருக்கிறோம், சேஃபராகவே இருக்கோம் எல்லோரும். ஸோ இருந்தாலும் இதுதான் நடக்க போகிற நிகழ்ச்சி. ஜூன் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பார்ப்போம். ஜூனுக்கும் வாய்ப்பு இருக்குது. வராம இருக்கிறதுக்கான பிரயாசம் நம்ம பண்ணணும். கூட்டு ஆமாம், பிரார்த்தனை ஜூனுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ண முடியாது. எப்போனாலும் இருக்கும். இல்லை ஜூனுக்கு அப்புறமா கூட இருக்கலாம், ஜூலையாக இருக்கலாம். ஆனால் அது எப்படியா இருந்தாலும் இருக்குதா இல்லையா? இருக்குது. நடக்குமா இல்லையா? நடக்கும். அதனால் பாதிப்பு இருக்கா? இந்தியாவுக்கு இல்லை. உலகத்தில் அதிகம் ஆறுனாக்கா அது சொல்லிட்டோம். ஸோ பார்ப்போம். நாம் இறைவன் நம்ம இடத்துல இருந்து அவங்கவுங்க அங்கே இறைவனுக்கு வணங்கிப்போம், நம்மளை காப்பாற்றோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நேயர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருந்தது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரியும் நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.